திலஜன் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, தாத்தா பேத்தி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இதுல அசம்பிள் ஆயிட்டாங்க. யாராவது தெரிஞ்சு பண்ற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் கமெண்ட்னு கேட்காதீங்க மேம், இரிட்டேட் தான் ஆகுது. தாத்தா பேத்தி ஆகுது. சுகர் டாடி வேலை வெட்டிக்கு போகாம இவன் கூட வீடியோ போட்டு சுத்திட்டு இருக்காங்க. கடுப்பா இருக்கு. இதெல்லாம் கேட்காதீங்க மேம். அந்த வீடியோ பாக்குற சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா பொண்ணு பாசமா இப்படி. மேம் ஒரு நிமிஷம் இருங்களேன். என் மதர் இருக்காங்க. இதை கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க இதை ஒரு கொஸ்டினா வேற அவனுங்க தான் எழுதியிருக்கானுங்கன்னா நீங்களும் இதை எடுத்துட்டு வந்து சொல்றீங்க. சுகர் டாடி வேலை வெட்டிக்கு போகாம இந்த கிழவன் கூட சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் அவங்க வந்து பார்த்தாங்களாமா? ஏதோ பேசணும்னு பேசுறாங்க, அதையும் நீங்க வந்து கமெண்டா வேற கேட்டுட்டு இருக்கீங்க. இரிட்டேட்டிங்கா இருக்கு. இது நல்ல வேலை அவரு இல்ல. அவர் இருந்தாருன்னா அவருக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அவரு சுகர் டாடி காலில் தான் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. ஃப்ரெண்டுனா இப்படிதான் பண்ணுவாங்களா, இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்துருக்கு. நான் ஃப்ரெண்டுன்னு அவங்கள்ட்ட சொல்லவே இல்லையே. ஃப்ரெண்டா இல்ல உங்க வயசான காலத்துல அந்த தாத்தாவை ஃப்ரீயா விடுமா? பாவம், யாரோட புருஷன் தெரியல, அவரை எதுக்கு நீ இவ்வளவு தூரத்துக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்க? அம்மா இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காதீங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மேம் ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்லிட்டா, அந்த கமெண்ட் படிங்க. வயசான காலத்துல அந்த தாத்தாவை ஃப்ரீயா விடுமா? பாவம். ஓகே, யாரோட ஹஸ்பண்ட்னு தெரியல, பாவம். யாரோட ஹஸ்பண்ட் தெரியல. ஃபர்ஸ்ட் அவர் கல்யாணமே ஆகல. இந்த மாதிரி நாயால தான் குடும்பத்து பொண்ணுங்க கூட கெட்டு போகுது. இப்போ எங்கள் பொண்ணு குடும்பத்து பொண்ணு இல்லையா? இப்போ நாங்கள்லாம் குடும்பம் பண்ண இல்லையா? இதுங்கெல்லாம் பார்த்தா குடும்பம் நடத்துகிற மாதிரியே தெரியும். வேற எப்படி இருக்கான்? உங்கள் வீடியோ போட்டதுமே அதில் சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் என்னென்னா, வீடியோ பார்த்தவங்கள ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, தாத்தா பேத்தி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் அசம்பிள் ஆயிட்டாங்க. என்ன கமெண்ட் இது? என்ன தாத்தா பேத்தி? என்ன இது? நான் என்ன அவருக்கு என்ன பேத்தி மாதிரி இருக்கேன்? அது என்ன தாத்தா பேத்தி ஃபேன்ஸ் அசம்பிள்? இதெல்லாம் லிட்ரலி வந்து எங்களை குத்துற மாதிரி தான். யாராவது தெரிஞ்சு பண்ற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் கமெண்ட்னு கேட்காதீங்க மேம், இரிட்டேட் தான் ஆகுது. தாத்தா பேத்தி அசம்பிள்ஸ் அம்மா வேற உட்காந்துருக்காங்க. சுகர் டாடி வேலை வெட்டிக்கு போகாம இவன் கூட வீடியோ போட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, சுகர் டாடி அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்றாங்க. சுகர் டேடினா எனக்கு புரியல மேம். சுகர் டேடினா என்ன மீனிங்? என்ன அவங்க அவங்க பெர்செப்ஷன்ல எப்படி எடுத்திருக்காங்க சுகர் டேடினா? நீங்களே சொல்லுங்க எனக்கு. இல்லை அவங்க எப்படி எடுத்திருக்காங்க? அதாவது வந்து ஒரு பொண்ணு வந்து மணிக்காக மட்டும் ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது, அப்படி உள்ளவங்க ஏன் பேக்லேயே அவங்க பேசிட்டு போறாங்க? எதுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணி அதில் நான் ஒரு கஷ்டப்பட்டு என் கூட நடிக்கிறாரு, எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்து நடக்கும்னு தெரியும் எங்களுக்கு, நாங்கள் ஏன் கெட்ட பேர் எடுக்கணும் சுகர் டேடியாக இருந்தாருன்னா? எனக்கு புரியல. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஒரு ரீக்ரியேஷன் பண்றேன்னா அவருக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணுமோ அதை அவர் பண்றாரு, என்னுடைய காஸ்டியூம்ஸ் நான் பண்றோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்றோம். இதுல என்ன வந்து அவர் காசுக்குன்னா பின்னாடி போய் பண்ணிக்கிறோம், நாங்க ஏன் உங்கள்கிட்ட பேச்சு வாங்கணும்? கடுப்பா இருக்கு. இதெல்லாம் கேட்காதீங்க மேம். அந்த வீடியோ பார்க்குற சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா பொண்ணு பாசம்னா இப்படி. மேம் ஒரு நிமிஷம் இருங்களேன். என் மதர் இருக்காங்க. இதை கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க இதை ஒரு கொஸ்டினா வேற அவனுங்க தான் எழுதியிருக்கானுங்கன்னா நீங்களும் இதை எடுத்துட்டு வந்து சொல்றீங்க. சுகர் டாடி வேலை வெட்டிக்கு போகாம இந்த கிழவன் கூட சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் அவங்க வந்து பார்த்தாங்களாமா? இல்லை சுகர் டேடினா என்ன மீனிங்? நீ அதுவே அவங்களே கிரியேட் பண்ணது தான். என்னன்னா அது என்ன மீனிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க? ஒரு பொண்ணு ஏஜ்டு ஒரு பர்சன் கூட வந்து லிவின்லயோ இருந்துட்டு அவங்கள்ட்ட மணி மட்டும் வாங்கிக்கிறது, மணிக்காக. ஓகேவா? அப்படி உள்ளவங்க வந்து வீடியோ பண்ணுவாங்களா? இல்லை அவங்க கூட வந்துட்டு நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 hours நின்று ஒரு ஸ்டெப்பு வி ஆர் நாட் டான்சர்ஸ், நாங்கள் இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பை கற்றுக்கிட்டு வெயிலில் நின்று அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு அதே மாதிரி ஒரு ஆக்டிங் கற்றுக்கிட்டு அதையும் நாங்கள் பண்ணுறோன்னா சுகர் டேடிஸ் தான் வந்து பண்ணுவாங்களா? எந்த சுகர் ஓகே அவங்க பர்செப்ஷன்லேயே வச்சுப்போம், சுகர் டேடிஸ் இப்படி தான் வந்து பண்ணுவாங்களா? இல்லை ஒரு பொண்ணுக்கு ஓகே எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து வீடியோவில் வந்து காமிப்பாங்களா? இவங்களால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது இல்லையா, எனக்கு காசு இல்லையா, இல்லை நான் படிக்கலையா, எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லா வளர்க்கலையா, இல்லை எனக்கு வந்து ஏர்னிங்ஸ்லாம் இல்லையா, இல்லை நான் வந்து ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணலையா? சரி நீங்கள் பார்த்த கணக்குலேயே வச்சுப்போம். இந்த ஒரு வருஷத்தில் ஓஹோன்னு நான் பெரிய பணக்காரி ஆயிட்டேனா? ஏதோ பேசணும்னு பேசுறாங்க, அதையும் நீங்க வந்து கமெண்டா வேற கேட்டுட்டு இருக்கீங்க. இரிட்டேட்டிங்கா இருக்கு. இது நல்ல வேலை அவரு இல்லை. அவர் இருந்தாருன்னா அவருக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அவருக்கு சுகர் டாடி காலில் தான் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க.
அப்பா பொண்ணு பாசம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கமெண்ட்ஸ்ல. இப்போ அதுக்கும் நான் என்ன அப்பாவா அவருன்னு சொல்லணுமா இல்லை? எனக்கு புரியல. அப்பா பொண்ணு இந்த மாதிரி ஓகே, அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஓகே, சந்தோஷம் தான். ஃப்ரெண்டுனா இப்படிதான் பண்ணுவாங்களா, இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் ஃப்ரெண்டு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. ஃப்ரெண்டா இல்ல உங்க கீப்பா அவரு? அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை போய் ஒருத்தவங்களை கமெண்ட் பண்ணி கீப்பா ஃப்ரெண்டா என்னது இது? யாராவது அவங்க ஒரு வீடியோல அப்படி சொல்லியிருக்காங்களா? நாங்க பண்ண ரீக்ரியேஷன்ல கூட நாங்க ஹக் சீன் கூட நாங்க எடுத்துருவோம் இருக்கும். இந்த நீங்க வந்து இந்த அன்னியன் சாங் ஒன்று பண்ணோம், அதுல ஹக் பண்ணி தான் சீன்ஸே இருக்கு, அதை கூட நான் தூக்கணும். இல்ல பேசணும்னா என்ன வேணாலும் பேசுவாங்களா? அதை பாருங்க, மதர் இருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும் பாக்குறவங்க. இந்த 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 மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களாமா? இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? படிச்சு காமிச்சிருக்கீங்களாமா? காமிச்சப்ப என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. சொல்ல போனா ஒரு மாதிரி அவங்க அதான் ஆண்டவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அழுதுட்டு தான் போனாங்க. இல்ல வந்திருக்க கமெண்ட்ஸே இப்படிதான். ஃப்ரெண்டா அப்போ உன்னோட கீப்பா அவரு அப்படிங்கிற மாதிரி தான் comments. ஃப்ரெண்டு கூட ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல இருக்கு, அது என்ன இந்த ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்ல ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்ல ஒண்ணு சொல்றாங்க. ஸோ அடுத்த கமெண்ட் படிக்கிறேன். வயசான காலத்துல அந்த தாத்தாவை ஃப்ரீயா விடுமா, பாவம், யாரோட புருஷன் தெரியல, அவரை எதுக்கு நீ இவ்வளவு தூரத்துக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்க? அம்மா இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காதீங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரிலாம் இனிமேல் கேட்க வேண்டாம். மேம் ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்லிட்டா, அந்த கமெண்ட் படிங்க. வயசான காலத்துல அந்த தாத்தாவை ஃப்ரீயா விடுமா, ஃப்ரீயா பாவம், ஓகே, யாரோட ஹஸ்பண்ட்னு தெரியல, பாவம். யாரோட ஹஸ்பண்ட் தெரியல. ஃபர்ஸ்ட் அவர் கல்யாணமே ஆகல. ஆமா, அவர் கல்யாணமே ஆகல, அவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆனவர்னு சொல்லி அவங்க சொல்லலாம்? அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா ஒருத்தவங்களை இப்படிதான் பேசுவாங்களா? அவங்க கல்யாணமே யாரோட ஹஸ்பண்ட்னா புரியல. அவர் என்னமோ யாரையோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு இது அதுக்கப்புறம் என் கூட வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கு லிட்ரலி. அது இந்த மாதிரி நாயால தான் குடும்பத்து பொண்ணுங்க கூட கெட்டு போகுது. குடும்பத்து பொண்ணுங்க நாங்க என்ன பண்ணோம்? நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அவங்க எங்களை பார்த்து கெட்டு போகிறதுக்கு? இதுக்கெல்லாம் நாங்க பதிலே சொல்ல முடியாது. மக்கள் அவங்களுக்கு தெரியும் மேம் நாங்க எப்படி இருக்கோம் என்ன பண்றோம்னு. சரி, நெகட்டிவா வந்து பின்னாடி ஃபேக் ஐடியில வந்து முதுகு எலும்பு இல்லாத ஃபேக் ஐடியில வந்து ரிப்ளை பண்ணாலே முதுகு எலும்பு இல்லாதவங்க பண்றது தான். அது வந்து எங்க வீட்டுக்கு வந்து சொல்லணும், இல்லைன்னா நான் என்னை பார்க்குறப்ப நேரில் சொல்லணும். இப்போ எங்கள் பொண்ணு குடும்பத்து பொண்ணு இல்லையா, இப்போ நாங்கள்லாம் குடும்பம் பண்ணலையா, இதெல்லாம் ஏன் இதுக்கு பேசுகிறாங்க? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இவங்கள பார்த்து குடும்பத்துல இருக்க பொண்ணுங்கள்லாம் கெட்டு போயிடுறாங்களாம். இந்த மாதிரி ஒரு வார்த்தை, இந்த மாதிரி நாயால குடும்பத்துல இருக்க பொண்ணுங்கள்லாம் கெட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க நாங்க இப்படி சொல்றாங்கல்ல, அவருக்கு கல்யாணமே ஆகல. அவருக்கு என்னமோ அவங்க பேசுறது என்னன்னா கல்யாணம் ஆயிட்டு அவர் என்னமோ விட்டுட்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஆகவே இல்லை. இதுக்கெல்லாம் நாங்க உட்காந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்க முடியுமா? இஸ் அன்மேரிட். கிழவனுக்கு வந்த வாழ்க்கையை பாரு, எப்படியோ நல்லா இருந்தா சந்தோஷம். முழுக்க முழுக்க வர கமெண்ட்ஸ்ல கூட அவரை தான் ஃபுல்லா வந்துட்டு திட்டிருக்காங்க. அவர் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துப்பாரு மேம்? எனக்கு அவர் இதை பாப்பாருல்ல, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே அவரும் அவர்கிட்டயும் ஐடி இருக்கு, அவரும் பாப்பாரு. பாக்குறப்பெல்லாம் அவர் என்னன்னா கேஷுவலா போயிடுவாரு. பட் இருந்தாலும் அவருக்கும் ஒரு ஹர்ட் இருக்கும். ஏன் அதான் அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா சிம்பிளி நம்ம ஏதாவது ஹேர் கலரிங்கே பண்ணிட்டு வந்திருக்கலாமான்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நாங்களும் கேட்டோம் ஹேர் கலரிங் பண்ணிக்கலான்னு, பட் நேச்சுரலா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. இதுலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒருவேளை நம்ம பெரிய ஸ்டாராக அவர் இருந்திருந்தாருன்னா அவரை வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஓ இது ஒரு ஸ்டைலுன்னு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவர் அதான் சொன்னார், நான் பெரிய ஸ்டார் இல்லைல்ல, ஒயிட் ஹேர் வச்சுருந்தாலும், ஸோ நான் பார்க்க கிழவனாக தான் தெரிவேன். ஸோ இந்த கேள்வி கேட்குறேன், கோவம் மட்டும் படாதீங்க. அவ்வளவும் பணம் செய்கிற வேலை இதை ஒரு ஏழை விவசாயி கூட இவ செய்வாளாம். ஏன் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சவங்க யார் கூட இருக்காங்களோ அவங்க கூட தான். இப்போ நீங்க இருக்கீங்க, ஒரு பர்சன் கிட்ட பேசுறீங்கன்னா அவங்க பணம் இல்லை அப்படின்னு பார்த்து சந்தர்ப்ப சூழ்நிலையில யார் உங்களுக்கு கிடைக்கிறாங்களோ, ஃப்ரெண்டா கிடைக்கிறாங்களோ, நெய்பரா கிடைக்கிறாங்களோ, மாரல் சப்போர்ட்டரா கிடைக்கிறாங்களோ, இதெல்லாம் நீங்க வந்து இவங்க வந்து இந்த வேலை பார்க்குறாங்களா இந்த வேலை பார்க்குறாங்களா எல்லாமே சுச்சுவேஷன் தான். நாங்கள் வந்து அவரை வந்து ஒரு கோயிலில் தான், சிவன் டெம்பிளில் தான் மீட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டானாங்க. ஸோ எங்களுக்கு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நான் வந்து கோயிலில் வந்து வரவங்க வந்து இப்படி இருக்காங்க, நீங்கள் வேண்டாங்க, நீங்கள் வந்து பெரிய ஆளா, ஐயோ வேண்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போக முடியும்?
உங்களுக்கு பிடிக்கல, நீங்க அதனால அப்படி போடுறீங்க மெசேஜ். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க யாரும் பாகுபாடு பார்த்து பெரிய ஆளு, சின்ன ஆளுலாம் பேசல. நாங்க எங்களோட லைஃப்ல நடந்த ஒரு ஒரு ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயத்த தான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரோட லைஃப்லயும் அப்படிதான். யாரும் வந்து ஒரு ஆக்சிடென்டலா இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒரு பெர்சன் மேல லவ் வருதுனாலே, அந்த பொண்ணு கூட அவன் பணக்காரனா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த ஸ்பாட்ல நடக்கிற விஷயம் தான். எவ்வளோ சினிமாஸ்லயே நம்ம பார்த்துருக்கோம். அது என்ன ரீல்ஸ் அக்காவுக்கு மட்டும் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு இதுங்கெல்லாம் பார்த்தா குடும்பம் நடத்துற மாதிரியே தெரியும். வேற எப்படி இருக்கான்? இதுக்கெல்லாம் நாங்க என்ன ஆன்சர் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க எங்களுடைய லைஃப்ல நல்லா இருக்கோம். நீ எங்கேயோ வந்துட்டு நீ உண்மையாவே அப்படி வந்து ஒரு விஷயம் பேசணும்னா வந்து நேர்ல என்கிட்ட கேட்கணும். என்ன இப்படி பண்றீங்கன்னு. நீ சும்மா வந்து ஃபேக் ஐடியில உட்காந்துட்டு ஒரு விஷயம் போடுவ. அத எனக்கு புரியல. இதெல்லாம் நீங்க எப்படி கமெண்ட்ஸா வந்து கேக்குறீங்க? நான் இதை இல்ல, எக்ஸ்பெக்ட் நாங்க அந்த பண்ணவே இல்ல. கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கத இது வந்து நாங்களாம் எதுவுமே எடுத்துட்டு வரல. அந்த கமெண்ட்ஸ்ல மேம் இருக்கு. நீங்களே எப்படி மேம் இதெல்லாம் கேக்குறீங்க? எங்களுக்கு ஹர்ட் ஆகும். மதர் இருக்காங்க. அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? இந்த அம்மாவுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, உடல்வாகே ரொம்ப கேவலமா இருக்கு, எதுக்கு இதெல்லாம் ரீல்ஸ் பண்ணிட்டு சுத்துது அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸுமே இருக்கு. அது நீங்க போடுற எல்லா வீடியோலயுமே மெயினா இந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்கு நான் என்ன மேம் பதில் சொல்ல முடியும்? நான் வந்து இல்ல நான் ஏஜ்டு இல்ல. இதான் என் ஏதோ சொல்ல ஏஜ்னு வராங்க பர்த் அம்மா. சர்டிஃபிகேட். என்னதுமா? அது கஷ்டம் இல்லை, அவங்க வயசானவங்களையெல்லாம் பெரியவங்களையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. இவங்களை விட வயசானவங்க அவங்கெல்லாம் நடிக்கிறாங்க, அவங்களையெல்லாம் ஒன்றும் சொல்லல. இவங்க வயசு ஆகாதவங்கள போய் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கல்ல, கஷ்டமாக இருக்குல்ல. போயிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்களா? அதை தான் சொல்கிறேன். ரீல்ஸ் அக்கா அப்படிங்கிற பேரு இப்போ வந்துட்டு பார்த்தா நிறைய அக்காஸ் வந்துட்டாங்க. அதுல ரீல்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே வச்சுக்கிட்டீங்களா, இல்ல இது யாராவது கொடுத்த பட்டமா, இல்ல யாராவது இப்படி வச்சுக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வைக்க சொல்லியிருந்தாங்களா? இல்ல ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 2, 3 பசங்க வந்து ரீல்ஸ் அக்கான்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஓ, கமெண்ட்ஸ்ல. ஆமா. அது வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நாங்க எங்களோட வீடியோலயே வந்து ரீல்ஸ் அக்கான்னு சொல்லும்போது அது கொஞ்சம் நல்லா ப்ரமோட் ஆயிடுச்சு. ஸோ அதை ஏத்துக்கிட்டதுனால தான் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ ரீல்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லும்போது ஐ மீன் கான்ட்ரவர்சி தான். ஸோ அந்த ரீல் போட்ட காலையில் போட்ட ஒரு ஹாஃப் அ டேலேயே வந்துட்டு மில்லியன் மில்லியன் மில்லியன். நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். 100 மில்லியன், 106 மில்லியன், 300 மில்லியன் அப்படியெல்லாம் பார்த்துருக்கேன். ஏதாவது பூஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை வந்துட்டு அது அதுவாக தான் போதா? ஏன்னா இந்த டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. அது எப்படி இது இப்படி போகுது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. எப்படி அது? எப்படின்னா பூஸ்ட் அவ்வளோலாம் பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராம் கொடுத்தது தான் சப்போர்ட் தான். ஃபஸ்ட்டு நான் அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பை நான் மறக்கவே கூடாது. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கு. வாட் எவர் நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா பண்ணுறதையும் தாண்டி ஓகே இவங்க ரெகுலராக வீடியோஸ் போடுறாங்கங்கும் போது அந்த ஆப் கொடுத்த எனக்கு சப்போர்ட்டில் தான் நிறைய போச்சு. ஆக்சுவலி எனக்கே இவ்வளோ போகுமா, என்னென்னா நான் ஒரு ஆக்டர் தான். ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் போடுறோமே இப்படி போகுமான்னு. ஓகே ஒரு பாட்டு இருக்கும். நான் டான்ஸ் பண்ணுறது ஓகே சிங் பண்ணி போட்டாலும் போக ஆரம்பிச்சது. ஸோ இன்ஸ்டா ஆப் தான். அது மூலியமா தான். இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ரீல்ஸ் அக்கா ரொம்ப பிடிச்சி செல்ல பிள்ளை நான். ஓ, ஸோ உங்களுக்கு மெட்டால இருந்து பேசுவாங்களா, என்ன மாதிரி விஷயம்லாம் கேட்பாங்க உங்ககிட்ட? ஆக்சுவலாக மெட்டாலேருந்து எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தால் நாங்களும் கால் பண்ணி பேசுவோம். அவங்களுமே வந்து சில சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததுல தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. ஓ, அந்த விஷயம் அவங்க தான் சொன்னாங்க. ஆமா. என்னன்னா எனக்கு ஒரு 400K வரும்போதே அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே ஃபீட்ல வந்து டூ யூ வாண்ட் டு ஆன் த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. நான் வந்து எனக்கு அது என்ன பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது. அப்படியே வச்சுட்டு இருந்தேன். 1 மில்லியனுக்கு அப்புறம் நான் ஒரு ப்ராப்ளம் இருந்தது, கிளிச்சாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பேசும்போது ப்ளீஸ் யூஸ் ஆர் ஃபீச்சர்ஸ், எங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிகாஸ் above மில்லியன் வந்திருக்கீங்கும் போது நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயுமே நாங்கள் கேட்டோம், இதில் நாங்கள் வீடியோஸ் போடணுமா, இல்லை ரீல்ஸில் போட்ட வீடியோஸே அதிலே போஸ்ட் பண்ணலாமா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ரீல்ஸில் போட்டதே கூட போடலாம். பட் நீங்கள் எதனாவது டிப்ஸ் கொடுக்கலாம். அது எல்லாமே குக்கிங், இல்லை உங்களுக்கு எதனாவது ஒரு விஷயம் சொல்லணும், அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லி தான் எனக்கு ஆன் பண்ண சொன்னாங்க. நாங்களும் ஆன் பண்ணோம். சரி, ஒரு இந்த கேள்வி ஒரு டவுட் இருக்கு. வீடியோஸ் போடணும், இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்கேருந்து வந்தது? ஆக்சுவலாக என்னென்னா நான் ஆல்ரெடி வந்து சினிமாவில் ஃபஸ்ட்டு நான் மூவி தான் பண்ணேன். இது யாருக்குமே தெரியாது. படம் நடிச்சிருக்கீங்க? ஆமாம், சரிகமால ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். அந்த மூவியோட சாங் ட்ரைலர் வரையுமே வந்திருக்கு. பட் ரிலீஸ் பண்ணல. ப்ரொடக்ஷன் சைடில் ப்ராப்ளம். நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆகாமல் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஆயிடுச்சு.
சரி நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், என்ன எதுவுமே ரிலீஸ் ஆனாதான் எனக்கு ஏதாவது ரெகக்னைசேஷன் கிடைக்கும். ஸோ அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், யூடியூப்ல வெப் சீரிஸ் லவ் லெட்டர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நல்ல பெரிய சேனலில் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சீரியல்லே கேரக்டர் ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணேன். அப்புறம் ஜிவி சாரோட ஆல்பம் பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து சரி எனக்கு யாருமே தெரியலன்னு சொல்லிடுவாங்க. ஓகே, அவர் ஆடிஷன் போனால் கூட அங்கே வந்து கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ இருக்கிற பொண்ணாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஓகே சார், நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சா கூட இன்ஸ்டாலலாம் என்னம்மா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க சிம்பிளாக. ஸோ அதுக்கப்புறம் போய் இன்ஸ்டாவில் நம்ம வந்து ரீச் ஆகலான்னு அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இது இன்ஸ்டாகிராமில் கொடுத்த சப்போர்ட்டில் தான் எனக்கு இவ்வளோ பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, நெகட்டிவ் ஒரு பக்கம் விட்டுருங்க, பாசிட்டிவ் அவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கே தவிர என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ்னால தெரியல. பார்க்குறவங்க எல்லாரும் என்னை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணுறவங்க தான் நினைக்கிறாங்க. ஆனால் நான் ப்ராப்பராக மைம்ஸ் கோபி சார்கிட்டையும் அந்த ஷீலாவதி மேம் இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்ட் ஷோலன், அவங்க வந்து கூத்துப்பட்டுற அதில் ஆக்டிங் கற்றுக்கிட்டு தான் நான் அந்த மூவியே பண்ணேன். ரீல்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஆமாம். ஒரு வார்த்தை எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு நம்ம நீங்களுமே கேட்டிருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் வரவங்களெல்லாம் வந்துட்டு ரீல்ஸ் பண்ணுறவங்களெல்லாம் வந்துட்டு படத்தில் நடிக்க வச்சிடுறாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்தால் போதும் ஈஸியாக நடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பேசப்பட்டுட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஈவன் உங்களை வச்சுமே அதை பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணி சாதிக்கிறாங்க. இவங்க என்ன சாதாரணமாக அவங்க உடம்ப அப்படி இப்படி காமிச்சு அவங்க வந்துட்டு படத்தில் வந்துடுறாங்க அப்படிங்கிற விஷயம். சரி, கிளாமர் வந்து இப்போ இதில் இல்லையா, மூவியில் இல்லையா? இப்போ இன்ஸ்டாகிராமில் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த பெண்களை மட்டும் தப்பாக சொல்கிறாங்கன்னா எனக்கு புரியலை. அப்போது நீங்கள் வந்து கரெக்டான இப்போ எனக்கே சொல்லுங்கள், ஏன் இவ்வளோ நாளாக எனக்கு சான்ஸ் தரல? இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் இப்போ கூட நானே வந்து சினிமாவில் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட வாய்ப்பை நானே தான் உருவாக்கிக்கிட்டேன். அதான் உண்மை. ஸோ அவங்க ஃபேம்க்கு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சான்ஸ் அவங்களுக்கு ஆக்டிங். இப்போ நிறைய பொண்ணு இன்ஸ்டாவில் ஃபேம் ஆன பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்க நேம்லாம் நான் சொல்ல விரும்பல, அவங்க ஆல்ரெடி ஆக்டர் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபேம் கிடைக்கலன்னு தான் இன்ஸ்டாவுக்கே வந்திருப்பாங்க. அண்டு இன்னொன்று என்னென்னா, இன்ஸ்டாவில் உள்ளவங்கலாம் வந்து ரீல்ஸ் பண்ணுறவங்கள கொண்டு போய் மூவியில் போடுறீங்கன்னா அப்போ நிறைய இன்ஸ்டா பிரபலம்லாம் வந்திருக்காங்களே. இன்ஸ்டா ப்ராப்ளம் நிறைய பேர் ஹீரோயின் ஆயிருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். நிறைய ஹீரோயின்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க அப்படி வந்தாங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது இவங்களையும் என்கரேஜ் பண்ணிடுங்க, எங்களையும் என்கரேஜ் பண்ணுங்க. என்ன இருக்கு, எல்லாரும் ஒன்று தானே. ஸோ இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் நடிக்க போகிறீங்க, அந்த இடத்துல உங்களை எப்படி எல்லா நடிகர்களில் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க, மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் கொடுப்பாங்களா? இல்ல இன்ஸ்டா செலிபிரிட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா? இல்ல ஷார்ட் வைக்கும் போதே, அம்மா இதெல்லாம் டிக்டாக் கிடையாதுமா, இது இன்ஸ்டா கிடையாதுமா, இது வந்து ஆக்டிங்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் ஆக்டர் தான், பட் இருந்தாலும் அவங்க தெரியாம புரிதல் இல்லை. அதுதான் நான் மெயினாக சொல்லுவேன், புரிதல் இல்லை, அவ்வளோதான். நார்மலாக படத்தில் நடிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாவில் வந்துட்டு வீடியோஸ் போடுறோம், அதுலேயும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, போடுற வீடியோஸ் பார்த்தீங்களா, ஒரு மாதிரியாக வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு ஆண்களை கவர்ற மாதிரி தான் போடுறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கும், உங்கள் காதுபடையே வந்திருக்கும். அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே யாருமே 100% பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரு பிராண்டோட ஒரு ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணணுன்னாலும் அதுலேயும் ஒரு ப்ராடக்ட் நான் லிவிங் திங்ஸ்க்கே நீங்கள் வந்து கிளாமர் காமிக்கிறீங்க, இப்படி காமிச்சு இந்த ப்ராடக்டை காமிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ரீல் போடுறது நான் மட்டும் இல்லை, நிறைய பொண்ணுங்க புரிதல். இங்கே என்னன்னா, இங்கே ஆடிஷன் போவோம், இங்கே போய் இவ்வளோ வருஷ கணக்கில் நின்று பார்ப்போம். அப்போ ஓகே இன்ஸ்டாவில் ஃபேம் எடுக்கலாம், யாரும் வந்து அப்படியே இஷ்டப்பட்டுட்டு அப்படிலாம் அப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க மேம். ஸோ இஷ்டம் இல்லாமல் தான் பண்ணுறீங்களா நீங்கள்? இஷ்டம் இல்லாம தான் பண்றது தான், அப்படிதான் எடுத்துக்கணும். என்னன்னா நாங்க வந்து என்ன காரணத்துக்கு எங்களுக்கு வந்து மேம் நாங்க ரீச் ஆனாதான் எங்களுக்கு வந்து அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்கும். நாங்க இதுல இப்படி உட்கார்ந்துட்டு அப்ப படத்துல போறதுக்காக, படத்துல ஆக்டர்னு சொல்றீங்க, நாங்க வந்து தப்பான வகையில ஃபேம் ஆகணும்னு நினைக்கல மேம். நாங்க வந்து ரைட் வேல, நான் கேரக்டர் ரோல் கொடுத்தாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ரைட் வேல நாங்க சினிமால சான்ஸ் வரணும், அதுக்காக தான் நாங்க பண்றோம். நாங்க தப்பா அப்படியே போர்ட்ரேட் பண்ணி தப்பா ஒரு விஷயத்துக்காக போகணும்னு இல்லை. இப்ப நானே வந்து ரீல்ஸ் அக்காவா இருக்கும்போது ரீல்ஸ் பண்ணாலும் நான் ரீக்ரியேஷனுக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்னன்னா, நான் ஒன்று ஆக்டரா காமிச்சிக்கணும்னு. இதே நான் ரீக்ரியேஷனுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது பண்ணா யார் பாப்பா? அந்த நான் செலவு பண்ணதும் வேஸ்ட் தான். ஸோ நான் மில்லியன் வரும்போது தான் நான் வந்து என்னுடைய டேலண்ட், என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியல. நீங்கள் அதையும் பார்க்கணும். ஒரு சைடு வந்து ஒரு பொண்ணை வந்துட்டு நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க, நீங்கள் தப்பான பொண்ணான்னு அட்ரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அது? ஓகே. ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் தப்பான பொண்ணுக்கு இங்கே என்ன மேம் வேலை? பின்னாடி போய் பண்ண போகிறாங்க, எதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போகிறாங்க? யோசிக்கணும்ல. உட்காந்துட்டு வந்து ஒரு பொண்ணு தப்பான பொண்ணுன்னு இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் தப்பான பொண்ணுங்கன்னா நாங்கெல்லாம்
எனக்கு புரியல இது எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஓப்பன் பண்ணினாலே வந்துட்டு நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு விளம்பரம் போடுறேன், இந்த ப்ராடக்ட் விளம்பரம் போடுறேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து வேற பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ வந்து ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பணம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மேல வைக்கப்படுது. அது உண்மைதானா? இது வந்து எல்லா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸரும் சொல்ல முடியாது. சில பேர் வந்து ஜென்யூனா வந்து ப்ராடக்ட் கரெக்டா இருக்கா, கரெக்டா இல்லையா, இப்போ இதை நம்ம ப்ரமோட் பண்ணலாமா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களும் ஃபேக்காக பண்ணோம். ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா மெட்டாலேருந்தே வந்துட்டு நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க. எனக்கே ஒன்று ஆயிருக்கு. இப்போ எனக்கே வந்துட்டு என்னன்னா பியூமாவில் வந்துட்டு உள்ள அந்த ஆஃபர் அவங்க கொடுத்துருந்தாங்க, அதை போட்டோம். யாரெல்லாம் ப்ரமோஷன் பண்ணமோ எல்லாருக்குமே வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் ஒன்று தப்பாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு மெட்டாலேருந்தே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து சில பேர் வந்து கரெக்டாகவும் பண்ணுறாங்க, சில பேர் தப்பாக பண்ணுறதுனாலையும் இருக்குது, சில பேர் வந்து ஓகே பேமெண்ட்டுக்காகவும் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரையும் இது பொதுவாக தப்புன்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் பொதுவாக இது ரைட்டுன்னு சொல்ல முடியாது. மக்கள் சைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகே, யாரை மக்கள் நம்புறது? உங்களோட ரீல்ஸ் பார்க்குறாங்க, உங்களுக்கு லைக்ஸ் போடுறாங்க, உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சில பேர் வந்து பொய்யான ப்ராடக்ட்ஸுக்கும் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, ஸோ சில பேர் வந்து உண்மையாகவும் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியா மூலமாக தான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நியூஸை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணுறாங்க, கையில் ஃபோன் வந்ததுக்கப்புறம். ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் எதை நம்புறது? மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே வந்து மக்கள் எப்படின்னா ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு லேண்டை வாங்குறோம்னா கூட சுற்றி முற்றி விசாரிச்சுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த பேஜை ஸ்டடி பண்ணாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அவங்க என்ன மாதிரி ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ப்ராடக்டை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்கார்டிங் டு தட் நீங்கள் விசாரிச்சும் ஒரு பிளாங்காக ஒரு யாரோ ஒருத்தங்க ஐடியில் போகிறதோட பக்கத்தில் வீட்டில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு வெல்விஷர் நெய்பர் எல்லாமே இருப்பாங்க. கேட்டுட்டு வாங்குறது நல்லதில்லை. பிகாஸ் நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்க, ஒரு விஷயத்த நம்புறீங்கன்னா விசாரிச்சுட்டு பண்ணுறது, விசாரிச்சுட்டு பண்ணுறது நல்லது. ஏன்னா மக்களோட அவேர்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் பேசிட்டு இருக்கோம், நீங்கள் யார் என்ன எப்படி அப்படிங்கிறது தெரியும். வெளியே இருந்து பார்க்கும்போது என்னன்னா வந்துட்டு இப்படி அறகுறையாக ட்ரெஸ் பண்ணி தான் அவங்க வந்துட்டு ஃபேம் ஆகணுமா? எத்தனையோ வழிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லும்போது அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவதுங்க, இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் எங்களுக்கு என்ன, இப்போ நான் வந்து 7 இயர்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், நான் 7 இயர்ஸாக சினிமா ஃபீல்டில் இருக்கேன். இது உங்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு தான் தெரியுமா சொல்லுங்கள்? நான் எவ்வளோ ஆடிஷன்ஸ் போயிருக்கேன்னு. ஒரு நாள் ஆடிஷன் போயிட்டு வரதுக்கு நான் 3K செலவு பண்ணுவேன். ஸோ என்ன, ஓகே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் இதை பண்ணுறேன், என்ன விடுங்க. ஒரு பேசிக்காக ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஒரு ஆடிஷன் போய் தான் ஆகணும், போனால் தான் சான்ஸுங்கிறப்ப அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு எந்த பணமும் வரது இல்லையா? எதுலேருந்து? இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ். இன்ஸ்டாகிராமில் தான் நான் உட்காந்துட்டு ஃபுல் டைமாக ப்ரமோஷன். நான் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஏதாவது விட்டு விட்டு தான் ப்ரமோஷன் பண்ணியிருப்பேன். இதுலேருந்துலாம் நான் வந்து கண்டினியூஸாக எதுவுமே பண்ணல. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சைடாக தான் நான் போயிட்டு இப்போ எனக்கு ரீக்ரியேஷன் கூட நான் மார்னிங் 6 to 8 முடிச்சிருவேன். முடிச்சுட்டு நான் ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோஸ் போடுவீங்க? மேக்ஸிமம் எத்தனை வீடியோஸ்? ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு நான் சண்டே அந்த மாதிரி எனக்கு ஃப்ரீ டைமில் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு நாளாக நான் போட்டுட்ருப்பேன். இப்போ வந்து ஓகே ரீக்ரியேஷன் கேமராமேன் தான் எடிட் பண்ணி தராங்க, அவங்க கொடுத்துருவாங்க, நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ மார்னிங் தான் மேம் ஷூட்டே இருக்கும். ஓகே, நார்மலாக வந்துட்டு சினிமாவில் வரோம் அப்படின்னாவே, இல்லை ஒரு மாதிரியாக வந்துட்டு கிளாமராக நடிக்கிறோம் அப்படின்னாவே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க. குடும்பமாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஸுமே நம்மக்கிட்ட ஒரு மாதிரி அந்த பொண்ணா வேண்டாம், அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? என்னன்னா மேம், இப்போது ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி பேசுகிறாங்கங்கும்போது, கூட உள்ளவங்களே பேசுகிறாங்கங்கும்போது அவங்க அதே தான் அவங்களும் பண்ணுவாங்க. என்ன ஒரு பொண்ணு கிளாமர் சொன்னாலும் நான் அப்படியே பார்க்குறது, நான் டக்குன்னு இப்போ ஒரு பொண்ணு சொல்லுது வச்சுக்கிங்களா, அக்கா இதை நீங்கள் தவிருங்க, நான் டக்குன்னு அதை ஐடியா எடுப்பேன், ஓப்பன் பண்ணி, இல்லைக்கா எனக்கு புரியுது நீங்கள் இப்படின்னு, இதை பாரு நீயும் போடுற அட்வைஸ் பண்ணிட்டு வராத, அப்போ நான் எதனாவது ஒன்று கண்டுபிடிச்சி நான் ஒன்று சொல்லிடுவேன் அப்படின்னு. ஸோ நோ, இப்போ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் த வேர்ல்டு. ஒருத்தவங்க யார் குறை சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் அவ்வளோ குறை இருக்குது. நான் ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கொஞ்சம் ஹர்ட் ஆகுவேன், என்னடா அது நல்லா பேசுகிற மாதிரி இருக்குங்க, இப்படி அப்படியே போனவொடனே திருப்பி போய் பின்னாடி இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள், பெரிய ஆக்ட்ரஸ் அவங்களே இப்படி பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது 100% சொல்ல முடியாது. அவங்களே பேசும்போது எங்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஆயிடுச்சு. ஆமாம், இதுங்க அவங்களே பேசுங்க, நம்மலாம் ஏமாத்துறோம்,
ஓகே காசு பவர்ல இருக்கிறவங்களே வந்து இவ்வளோ பேசுதுங்க. அப்ப நம்மளையே வந்து பேசுறதுக்குலாம் சொல்லிட்டு மைண்ட் கன்வின்ஸ் ஆயிடுச்சு மேம். நம்மளை பொறுத்தவரை நமக்கு நம்ம ஜென்யூனா இருந்தா போதும். ஏன்னா நான் ஜென்யூனா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்க முடியும். அதனால யாராவது நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருப்பாங்களா, யாராவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க அதுக்கு? அவங்க அந்த மாதிரி யாராவது, ஏன்னா வந்துட்டு வீட்டில் ஏதாவது நம்ம பெத்தவங்க திட்டத்தை விட வேற யாராவது திட்டினா அம்மா வந்து என் பிள்ளை அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி? நாங்களும் அவங்க அப்படி பேசுனாங்கன்னா நாங்க பின்னாடி உட்காந்து நானும் அம்மாவும் காசிப்ஸ் பேசிட்டு இருப்போம். அவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, இவங்க சொல்ற அளவுக்கு நம்ம என்ன இப்படி ஆயிட்டோம், ஏன் அவங்க பண்ண மாட்டாங்களா? அம்மாவே வந்துட்டு இப்ப நான் ஒரு பொண்ணோட ஐடி கேட்டா எந்த பொண்ணு கூட இப்படி போட்டிருக்கு, இப்படிலாம் பண்ணிருக்கு அப்படியே சொல்லுது. உங்ககிட்ட வந்து கேட்பாங்களாம்மா? உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா வந்து எதுக்கு இது தேவையில்லாத வேலை ஐ மீன் பண்றாங்க அப்படிங்க? மேம் எங்ககிட்ட யாருமே நேரா சொன்னதே கிடையாது மேம். எல்லாமே நாங்க காதுல வாங்கினதுதான். ஸ்ட்ரைட்டா வந்து யாருமே ஸ்ட்ரைட்டாலாம் என்கிட்ட எல்லாம் பேசுறது பேசுனாங்கன்னா கிடையாது. நான் போனை எடுப்பேன், இல்லைன்னா அவங்களுடைய ஹிஸ்டரி ஏதாவது நான் தொலைவுவேன். ஸோ அதனால என்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா உங்ககிட்ட பேச பயந்துருக்கலாம். அம்மா கிட்ட இல்ல இல்ல அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், ரிலேஷன்ஸா இருக்கட்டும் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி யாரும் நேரா வந்து சொன்னது கிடையாது. உங்களுக்கு எப்படிமா இப்போ வந்துட்டு உங்க பொண்ணை இந்த மாதிரி எல்லாம் திட்டும்போது, இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? என்ன தோணும் உங்களுக்கு? கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க இப்ப அழறாங்க, ஆனா பயங்கரமா கோவப்படுவாங்க மேம். இப்படி சொல்றாங்கன்னா பிகாஸ் அவங்க வந்து என்ன பாக்குறாங்க. நான் தனியா நான் இன்னைக்கு வந்து நான் படிச்சுட்டு நான் அதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு என் ஒர்க் பார்த்துட்டு நான் யார்கிட்டயும் பேசக்கூட மாட்டேன். ஸோ இன்ஸ்டால வச்சு என்ன வந்து இவ்வளோ தப்பா பேசுறாங்கன்னா டெஃபினெட்லி அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பீங்களாமா நீங்க உட்காந்து? நான் படிப்பேன், அதை அவங்க கேட்பாங்க. ஒரு இப்போ சமீபத்தில் பார்த்தா நிறைய தவறா மீன் வீடியோஸ் ஓப்பன் பண்ணாலே அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே தப்பான கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. வேற வேலை இல்லை இந்த பொண்ணுக்கு, பணத்துக்காக தான் அந்த மாதிரி அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க அம்மா கிட்ட? கடவுள் இருக்கு, நீ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்லுவேன். வெளியே யாராவது ஒரு மாதிரி பார்க்கும்போது என்னமா தோணும் உங்களுக்கு? வெளியெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது. அந்த மேம். வெளியில பாக்குறவங்க எல்லாருமே கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லலாமா? நீங்க வீடியோல நீங்க சொல்லலாம், கேமரா முன்னாடி நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என் பொண்ணை பற்றி எதுவும் பேசாதீங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணி அழுதுருக்கீங்களாம்மா? உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா உட்காந்து? பண்ணுவாங்க, ரொம்ப பண்ணுவாங்க. நானும் பண்ணுவேன், அவங்களும் பண்ணுவாங்க. படத்தோட பேரே பயங்கரமா இருக்கு, லவ் 3.0 அப்படின்னு. ஸோ போஸ்டரில் பார்த்தா வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் இன்னொருத்தவர் கையை பிடிச்சிருக்கீங்க நீங்க. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது? மேம் போஸ்டர் அப்படி இருக்கு, பட் ஸ்டோரி சொல்லக்கூடாது. கரண்ட் ஜென்ரேஷன்ல நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் அது. ஸோ இப்போதைக்கு நான் அதை சொல்லுவேன், நீங்க அந்த மூவி பார்த்தா புரியும். அதுக்கு முன்னாடி தப்பா எதுவும் எடுத்துக்க வேண்டாம். ஸோ போஸ்டர் மக்கள் அப்படி தானே, நீங்க புள்ளி வச்சா நாங்க கோலமே போடுவோம் அந்த மாதிரி தானே. இல்லை போஸ்டர் அப்படி இருக்கு, பட் இப்போ இது எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதனால. ஸோ இந்த படத்துல யாரெல்லாம் உங்க கூட நடிச்சிருக்காங்க? கோயம்புத்தூர் மாப்பிள்ள, அதுக்கப்புறம் கொரியன் பாய் கேஎன் ஸ்மைலி கார்த்திகேயன். ஸோ இவங்க 2 பேருமே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான், பட் அவங்க தான் ஹீரோஸாக பண்ணுறாங்க. சார் மங்கி மைண்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ், சிவா சார் தான் ப்ரொடியூசர். ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ண டிரெக்டர் கூட தான் நான் திருப்பியும் ஒர்க் பண்ணுறேன். தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.